என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. அதாவது சின்னோடப்பு மக்களோட கோரிக்கை என்ன வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு இருப்பதற்கான தொகுப்பீடுகள் வழங்கி கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து வீட்டை இடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வருடங்களுக்கு முன்பே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அச்சுறுத்தி தான் வந்து அந்த பணம் வாங்குறதுலேருந்து அந்த அவங்கள மிரட்டி அந்த பணத்தை வாங்க வச்சதாக வந்து இந்த மக்கள் வந்து குற்றச்சாட்டு வந்து சொல்கிறாங்க. இப்போ இதற்கு முன்னாடி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஏர்போர்ட்டோட அந்த இடத்தங்களை போய் இப்போ நம்ம வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் போய் கலாய் பண்ணி பார்த்தோம். அதில் ஏர்போர்ட் வந்து விரிவாக்கம் செஞ்சது ஒரு அரசியல்வாதிகளோட லேண்டை அவங்களோட இடத்த வந்து எடுக்காமல் அதை கட் பண்ணி அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து ஏர்போர்ட் வந்து விரிவாக்கத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அரசியல்வாதிகளுக்கு ஒன்று, பொதுமக்களுக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி, அதாவது தேவேந்திர வேளாண் சமூக மக்கள்னால் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இந்த அரசு நடக்குதா என்ன அப்படின்னு தெரில அப்படின்னு வந்து மக்களோட ஒரு வேதனையாக இருக்குது. இந்த மக்களோட போராட்டம் தொடர்ந்து வந்து இதில் வந்து எல்லா போராட்டங்களும் வந்து கலந்துக்கூட ஜெயக்குமார்ன்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னு. அண்ணே வணக்கம்ண்ணே. இப்போ தொடர்ந்து எல்லா பகுதியிலுமே நீங்கள் வந்து அந்த களத்தில் போய் நின்று மக்களுக்கான ஒரு நீதி வந்து பெற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ தொடர்ந்து சின்னோட பகுதியிலையும் இந்த மாதிரியான பிரச்சனை போயிட்டுருக்கு. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இதை எப்படி பார்க்குறது? இது வந்து திமுக அரசாங்கம் தேவேந்திரர்களை எந்தெந்த வழியில் பழி வாங்கணுங்கிறதுக்கு இது ஒரு வழி. அதாவது விரிவாக்க பணிங்கிறது நாட்டுக்கு ரொம்ப முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஏர்போர்ட் விரிவாக்கம் நடக்கட்டும். ஆனால் வந்து விரிவாக்கங்கிற பேரில் வந்து வேளாண் குடியை அழித்து என்ன விரிவாக்கம்? இன்றைக்கி தேசம் நல்லா இருக்கணும்னா வேளாண் விவசாயம் நல்லா இருக்கணும். விவசாயம் இல்லாமல் நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எந்த தொழிலுக்கு போனால் என்ன? இன்றைக்கி வந்து இந்த வேளாண் குடி மக்களை அழிக்கிறதுக்கு இங்கே காக்கி சட்டை போட்டு வந்து நிற்கிறாங்க. ஏதாவது ஒரு சின்ன கேப்பு கிடச்சிடாதான் நம்மகிட்ட வம்புழுத்தா அப்படியே எஸ்பி அரவிந்த் சொல்லி சுட்டு போடலாம், அடிச்சு போடலாம். இவங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இந்த வேளாண் குடி மக்கள் தானே உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு மெயினான என்ன நடந்திருக்குன்னா, 94 நில வந்து மதிப்பீட்டு பிரகாரம் எடுக்கக்கூடிய சட்டத்தின் பிரகாரம் இவங்க வந்து 2009 வந்து மதிப்பீடு போட்டு இங்கே நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. 2009 மதிப்பீடு நோட்டீஸ் கொடுத்துட்டு 2013 உங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டும் ஒரு சட்டத்தை மாற்றிட்டாங்க. நிலம் எடுக்கிறதுல ஒரு சில மாற்றங்களை அந்த சட்டம் கொண்டு வந்துருச்சு. இங்கே இருக்கிற நிலம் எடுத்து நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, 94 மதிப்பை வச்சு இவங்களுக்கு அழகாக ஏமாற்றி 2009 எஸ்டிமேட்டை போட்டு கொடுத்துட்டு பார்த்துக்கோங்க. 93 நிலமா அந்த மதிப்பீடான் 2009 வந்து எஸ்டிமேடான். அதுக்கப்புறம் 2021 வந்து நோட்டீஸை கொடுத்து எடுக்க விட்டுட்டாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்களுக்கு எப்படி பணத்தை கொடுத்துருக்காங்க தெரியுமா? இதை விட ஒரு சீட்டிங் வேலை. முதல்ல வந்து இந்த நிலம் எடுத்த அதிகாரிகள் மேலே மோசடி வழக்கு கொடுக்கணும். என்ன மோசடி வழக்கு? ஏழை அப்பாவி விவசாயிகளை ஏமாற்றி இருக்காங்கன்னு இவங்க மேலே மோசடி வழக்கை காவல்துறை பதிவு பண்ணணும். ஏன்னா நீ எப்படி சட்டத்தை மீறி நடந்த? 2009 எஸ்டிமேட் போட்டிருக்க, 2013 வந்து சட்டம் வந்திருக்கு, 2021 போய் காசை கொடுத்து இந்த நிமிஷம் வரைக்கும் அதையும் மாறியும் கொடுத்துருக்காங்க. பயம் வந்துருச்சு. அதாவது எப்படி அந்த பணத்தை வந்து மிகப்பெரிய கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே இவங்க இதில் ஊழல் பண்ணியிருக்கதா வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். இது மொத்த இடத்துக்கு அப்போ எவ்வளோ ஊழல், இது யார் கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க நமக்கு துரோகம் பண்ண, அதெல்லாம் கிடையாது. இதில் வந்து திட்டமிட்டு இந்த பகுதி அமைச்சர் தான் இதெல்லாம் செஞ்சுருக்காரு. அவர் தான் அவங்க ஆளுகளோட இடத்த காப்பாற்றுறதுக்கு மற்ற எல்லாத்தையும் செய்கிறதுக்கு நம்ம மக்கள் இடத்த மட்டும் நீங்கள் சொன்ன முன்னாடி சொன்னீங்களே திட்டமிட்டு கொண்டு போயிருக்காங்க. சரி, நீ இடத்த எடுக்கிறேன்னா நாங்கள்லாம் என்ன வருமான வரி கட்டி வருமானத்துக்கு மேலே பணம் வச்சுட்டு அங்கே மதுரை டவுனுக்குள்ளே கோடியாக பணத்தை வச்சுட்டு பில்டிங் கட்டிகிட்டு இருக்கவங்களா? நாங்கள் இங்கே விவசாயம் செஞ்சுட்டு ஆடு மாடை வச்சு பொழப்பு நடத்துகிறவங்க. நீ இந்த இடத்த விட்டு எடுக்க சொன்னீங்கன்னா வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் எங்கே போக? அப்போ எங்கள் வாழ்வாதாரத்துக்கு நீ செய்யணும்ல. ஒன்றுமே இல்லாத சமத்துவபுரம்னு 5 சென்ட்டில் கட்டி கொடுக்குற, அங்கே ஆடு மாடு தான் இருக்குது. வீடு வாங்கினவெல்லாம் ஊருக்குள்ளே இருக்கான், வீடை வாடகை விட்டுருக்கான். அப்போ இந்த மக்களோட அடிப்படை தேவையான இந்த அரசுக்கு எவ்வளோ இதாக இருக்குது. இப்போ இந்த திமுக அரசுக்கு எவ்வளோ நெருக்கடியில் இருக்குது. ஒரு பக்கம் விஜய் வந்து வச்சு செய்கிறாரு, ஒரு பக்கம் சீமான் தரப்பு வச்சு செய்யுது. ஆனால் இங்கே வந்து இந்த மக்கள் உங்களுக்கு எத்தனை தடவைனாலும் ஏமாந்து ஓட்டை போட்டு விட்டுறோம். ஓட்டு போட்டவங்களுக்கு நீங்கள் நன்றி விசுவாசமாக இருக்க வேணாமா? இந்த மக்களை என்ன கேட்குறாங்க? உன்ட்ட வந்து எனக்கு அடுக்குமாடி வீடு கட்டி கொடு, லிஃப்ட்டு வச்சு கொடு, காம்ப்ளெக்ஸ் கட்டி கொடு, ஏசி போட்டு கொடுனா கேட்குறாங்க. எங்களுக்கு ஒரு 3 சென்ட்டில் இடத்த கொடு, 1.5 சென்ட் கொடுத்தேன்னா ஆடு மாடை வச்சு வளர்ப்போமா? வீட்டுக்குள்ளே இந்த 3 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த அம்மா சொல்லுது. 3 பிள்ளைங்க இந்த அம்மா புருஷன் எல்லாம் படுப்பாங்களா, வந்து சமைப்பாங்களா? இல்லை இவங்க ஒரு ஆடு மாடு வளர்த்து அதை உள்ள வைப்பாங்களா? ஒரு மனசாட்சி இல்லாத செயல் இந்த அரசாங்கம் செய்யுது. இவங்க வந்து நில மோசடி பண்ணியிருக்காங்க, மக்களை மோசடி பண்ணியிருக்காங்க. இவங்க இப்போ செஞ்சு கொடுக்க வேண்டியது எங்களுக்கு தலா 3 சென்ட்டுக்கு மேலே இடம் கொடுக்கணும். அந்த இடம் மட்டும் கொடுக்கூடாது, அங்கே ஆரம்ப பள்ளி இருக்கணும், கோயில் இருக்கணும், மயான சுடுகாடு இருக்கணும், அங்கே தேவையான தண்ணீர் வசதி, ரோடு வசதி, 20 அடிக்கு மிக இல்லாத ரோடு இருக்கணும், நாங்கள் வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா வசதியும் இருக்கணும். நீ இது எல்லாம் செஞ்சு கொடுத்தாலுமே இந்த ஊரில் இருந்த 2 பெரிய கம்மாவை மூடிட்டேன். ஹைகோர்ட் என்ன சொல்லுது? நீர்பிடிப்பு பகுதியே தொடாதுன்னு இருக்கு. அப்போ ஊருக்கு ஒரு நியாயம், உனக்கு ஒரு நியாயமா? நீ யாரை கேட்டு நீர்பிடிப்பு பகுதியை மூடுற? சரி, இங்கேருந்து எங்களை இன்னொரு இடத்துக்கு அனுப்புகிறேன். இந்த 2 நீர்பிடிப்பு பகுதியை மூடிட்டு எங்களுக்கு ஒரு இடத்துல இடம் கொடுக்குறேன்னா இங்கே போகிற தண்ணியெலாம் எங்கே வரும்? சரி, அங்கே தண்ணி இல்லைன்னா நாங்கள் வந்து நிலத்தடி நீர் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுவோம்? எல்லாமே தப்பு.
சரியா? இங்கே எல்லாமே வந்து தவறுதலாகவே கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கோம். எங்களுக்கு தமிழ் தேசியமும் வேணாம், திராவிடமும் வேணாம், தேவேந்திரன் தான் வேணும். சரியா? நீங்கள் யாராக வேணாலும் எடுத்துக்கோங்க, நாங்கள் தேவேந்திரனில் காப்பாற்றுவோம். நீங்கள் எந்த அரசியல் கட்சி வந்தால் வாங்க, வராட்டி போட்டோம், எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நீங்கள் வாங்க, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவீங்க. ஒவ்வொரு வருஷமும் ஏமாந்து இந்த மக்கள் வந்து 500 1000 வாங்குறதுனால தானே ஒரு வருஷமாவது விளக்கமாத்து பூசை கொடுத்தா உருப்பிடுவீங்கல்ல நீங்கள். அது நடக்கும் இனிமேல் இந்த தேவேந்திரன்ட்ட. அதே மாதிரி இது வந்து சின்ன உடப்பு பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் முந்தா நாளோட முடிஞ்சு போச்சு. இது தென் தமிழகம் வாழ் தேவேந்திரர்களோட பிரச்சனை. ஏன்னா எங்களோட அடையாளம் இவங்க. இன்றைக்கி நாங்கள் இங்கே போகிறப்ப பெருமையாக இந்த இடத்துல இந்த சிலையை பார்த்துட்டு போகிறோம்னா இந்த வீர மல்லர்களும் மல்லத்தையும் வச்ச சிலை. சரியா? இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இந்த ஊர் இருக்குது. இந்த ஊரெலாம் விட்டு கொடுக்க முடியாது. அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணி பார்க்கட்டும். நாங்கள் தென் தமிழகத்தில் இருக்க எல்லா உறவு முறை ஊர் குடும்பம் எல்லாரும் தான் வருவோம். இந்த போராட்டம் மக்கள் போராட்டம். இதை இவங்க வந்து ஏதோ இந்த ஸ்டெர்லைட் மாதிரி நினச்சிட்டு ஏமாத்த பயிலுங்க நாங்கள் உணர்ச்சிக்கு அடிமையாக ரோட்டுக்கு போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம் நினச்சா அதெல்லாம் நடக்காது. இதை மிகப்பெரிய ஊழல் பண்ண டிஆர்ஓ, இந்த நிலம் கையகப்படுத்த தாசில்தார், விஓஓ எல்லார் மேலேயும் மோசடி வழக்கு பதிவு பண்ணணும். எங்களுக்கான நிவாரணம் வழங்கப்படணும். நிவாரணம் வழங்கப்படாமல் இங்கேருந்து யாரும் அசைய மாட்டோம். இன்னொன்று, அனைத்து உறவின் முறையும் நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஜனநாயக பாதையில் நீட்டாக நாங்கள் எங்கள் போராட்டத்தை பண்ணுறோம். இங்கே வந்து போலீஸ் வந்து இந்த புல்லுருவி வேலை பார்க்குறது, சரியா, இந்த போட்டோ எடுக்கிறது, வீட்டுக்குள்ளே பூந்து போட்டோ எடுக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? இப்போ வீட்டுக்குள்ளே வந்து போட்டோ எடுத்தார். நான் சொல்கிறேன், இந்த அம்மா வீட்டில் 5 பவுன் செயினை காணும், கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், வா எஃப்ஐஆர் போடு. இந்த அம்மா வந்துச்சு இன்ஸ்பெக்டர், கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறோம். இப்போ அங்கே உள்ளே வந்த போலீஸ்காரர் மேலே இப்போ எஃப்ஐஆர் போடணும். ஏன் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு நீ யார்? ஃபோட்டோ உள்ளே போய் எடுத்தேல, நகை கலட்டி மறந்து வச்சுட்டு வந்துச்சு, டேபிளில் எடுத்துகிட்டு போயிட்டாரு, பில்லு காட்டவா? இதெல்லாம் அவங்களுக்கு தான் சட்டம் தெரியும்னு கிடையாது. அநியாயம் பண்ணுறாங்க. 2013 சட்டத்தின் பிரகாரம் நடக்கணும். அதை விட முக்கியம், நாங்கள் வேளாண்குடி, எங்களுக்கு படிப்பறிவு இல்லை, இந்த மக்களுக்கு எங்களுக்கு வேறு தொழில் தெரியாது. அப்போ ஒன்று எங்களுக்கு 2 ஏக்கர் நடங்குது, நாங்கள் விவசாயம் பண்ணி கத்திரிக்காய் வெண்டைக்காய் போட்டு பொழைச்சிக்கிறோம் ஆடு மாடை வச்சு. நீ எதுவுமே கொடுக்காம போனால் நாங்கள் 100 வருஷமாக ஒரு இடத்துல வாழுவோம், 200 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். நீ பேசாம வந்து 1000 2000 கொடுத்துட்டு போன்னு சொல்லி போனோன்னா நாங்கள் என்ன பைத்தியக்காரங்களா? இது சம்மந்தமாக நீதிமன்றத்தை எதுவும் நாடி இருக்கீங்க? நீதிமன்றத்தை நாடுவோம். அது வரைக்கும் நீ அமைதியாக இருங்க. நீதிமன்றத்துக்கு நாங்கள் பாரு, அதை தான் ஏமாத்திருக்கிய. லாலிபாப் கொடுத்து எங்களுக்கு குல்பி ஐஸை கொடுத்து வச்சுட்டு உட்காந்துருங்கன்ட்டு உங்களுக்கு எல்லாம் செஞ்சு தந்துடுறோம், அமைதியாக இருங்க. உங்களுக்கு கோபுரம் கட்டி தரோம், கறவை மாடு தரோம், உன் புலினித்தனத்தை இங்கேயும் காட்டியிருக்க. இந்த அப்பாவிகளும் ஏமாந்துருக்கு. என்ன வார்த்தை சொல்லியிருக்கான்? வீடை கட்டித்தரோம், உங்களுக்கு எல்லாமே இருக்கும், கையெழுத்தை போடுங்க, வாங்கிக்கோங்க. நான் என்ன கேட்குறேன், யாரை ஏமாத்துற நீ? அதாவது இது எதுவுமே சரி கிடையாது. அவங்க எல்லாம் இது வந்து ஏமாத்து வேலை. அது ஜாதிய வன்மத்தோட இந்த காவல்துறையில் இருக்க ஜாதி வெறியர்களும் வருவாய்த்துறையில் இருக்க ஜாதி வெறியர்களும் இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த தேவேந்திரர்களை வெளியேற்றணும்னு திட்டமிட்டு செஞ்ச வேலை இது. நாங்கள் ஒரு காலமும் அஞ்ச மாட்டோம். நீ இங்கே என்ன பண்ணுவேன், ஸ்டெர்லைட் மாதிரி வேணால் வண்டியை கொண்டு வந்து நிறுத்தி மேலே ஏறி எல்லாம் கண்பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோ. இன்றைக்கி இளைஞர்கள் கையில் எல்லாம் செல்லு இருக்குது, செல்லு எடுப்போம். இந்த தடவை நீ எங்களை தொட்டுப்பாரு, நாங்கள் யாருன்னு காட்டுறோம். இனி தேவேந்திரரில் தொட்டால் வேடிக்கை பார்த்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது. நாங்களும் கிட்டத்தட்ட 1950 பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பிரிட்டிஷ்காரன் துப்பாக்கியும் பார்த்துட்டோம், இந்த சுதந்திர இந்தியாவில் வந்த துப்பாக்கியும் பார்த்துட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் துப்பாக்கியில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த தேவேந்திரர்களுக்கு நீதி கிடைக்காம நாங்கள் மகாஜன சங்கமோ மகாசபையோ எந்த உறவின் முறையோ விட்டு கொடுக்க மாட்டோம். எங்கள் உயிர் போனால் தான் நீ சின்ன உடப்பு பக்கம் வர முடியும். இல்லாட்டி இந்த கவர்மெண்ட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் மிகப்பெரிய இழப்பை சந்திக்கும். இந்த திமுக முதல்வருக்கு நான் ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். உங்கள் மகன் முதல்வர் ஆகணும்னு நீங்கள் கனவு கண்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் மகன் முதல்வர் ஆகிறத, நீங்கள் முதல்வர் ஆகிறத உங்கள் மனைவியும் உங்கள் மகனும் என்னது ஆனந்த கண்ணீர் பொங்க பார்த்தாங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறோம், எங்களை தேவையில்லாமல் இந்த மூர்த்தி அமைச்சரும் அதுக்கப்புறம் இந்த தங்கம் தென்னரசு சேகர்பாபு 3 பேரால் உங்கள் கனவு பலிக்காது. நீங்கள் உங்கள் மகன் முதல்வர் ஆகிறத ஆனந்த கண்ணீர் விட்டு பார்க்க மாட்டீங்க. இது நடந்துடும். நீங்கள் இந்த 3 பேரையும் அடக்கி வச்சுட்டு எங்களுக்கு தேவையான நீதியை வழங்கினா கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் மகன் ஒரு வேளை முதல்வர் ஆகிறத பார்க்கலாம். உங்கள் கனவுல மண்ணள்ளி போடுறதுக்கு தான் மூர்த்தி அமைச்சரும் தங்கம் தென்னரசும் சேகர் பாபு இருக்காங்க. இந்த 3 பேர் உங்களை பிடிச்ச பீடை. இந்த பீடை வழங்கினா போதும் உங்களுக்கு. மாமா இதில் வந்து அரசியல் கட்சிலாம் நமக்கு யாரும் கிடையாது. நம்ம சொல்கிறோம் இவங்க வேற அவங்க வேற, நமக்கு காங்கிரஸ் வந்துடும் பார்த்து அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க. இப்போ கூட்டு மாணிக் தாக்கூர் இவரும் கூட்டு ஏன்னா என்ன தான் பேசினாலும் சரி, இன்றைக்கி நீ நானும் செஞ்சுட்டா உனக்கு தெலுங்கு ஏமி மனவாடு மாట్లాடுத பல்ல கொடுக்கு, இப்படி தான் பேசுறது. சரியா? அதனால் அவங்கவுங்க ஜாதியாக சேர்ந்துக்குவாங்க. இந்த தடவை இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எழுச்சி வந்துருச்சு. சின்ன உடப்பு விஷயத்தில் எல்லாம் எனக்கு காலையிலேருந்து அவ்வளோ ஊர்லேருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது, நான் தான் தேவையில்லாமல் நம்ம சாலை மறியல் பண்ண வேணாம், இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம முறையாக பண்ணுவோன்னு இருக்கோம். இன்றைக்கி தமிழகத்தில் எங்கேனாலும் நம்ம நடக்கிற விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறது நீ ஒரு ஆள் தான், மூவேந்தர் மீடியா தான். ஏன்னா நம்ம வந்து மீடியாக்கள்லேயும் நமக்கு சரியான வந்து இது இந்த மீடியாவையும் மிரட்டுறாங்க. மீடியாவும் இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு, இந்த விஷயத்தை வெளியே கொண்டு போகாதேன்னு இருக்காங்க கூப்பிட்டு. அதையும் மீறி
அதையும் மீறி இந்த புதிய தலைமுறை ஒரு சில ஊடகங்கள் எங்களுக்கு நன்மை பயக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் எங்கள் மனமார்ந்த நன்றி. சரியா? உங்களை நீங்களாம் என்றைக்கும் வந்து நடுநிலையாளர்களாக இருக்கணும். உங்கள் சார்ந்த ஐஜேகே கட்சியாக இருக்கட்டும், இன்றைக்கி நல்லா தான் இருக்குது. நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து உதவி பண்ணுங்கள். தினேஷ், இதை நீங்கள் லைவ் பண்ணி எல்லா உறவு முறையும் கேட்குற அளவுக்கு எங்கள் மக்களோட ஒரே ஒரு கோரிக்கை, அங்கே எரியுது இங்கே எரியுது, இளைஞரை கொண்டா அங்கே கொண்டா இங்கே கொண்டான்னு எங்கோ இருக்க தமிழருக்கு தமிழங்கிறேன். இங்கே இருக்கிற உன் சொந்தம் முதல்ல உன் சாதி சனத்தை பாருப்பா. உன் சாதி சனத்தை பாரு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். என்ன இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறீங்க, ரஷ்யா போருக்கு கண்டனம் தெரிவிக்கிறீங்க. இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்காரங்களும் இருக்கிற கட்சியும் ரஷ்யாவில் மக்கள் கொல்லப்படுகிறார்கள். யாரா நீங்களா எங்கேருந்துடா வந்தீங்க? எவனுக்கடா பிறந்தீங்க? இந்த இருக்கிற தேவேந்திரன் இந்த இப்போ ஒரு 300 குடும்பத்தை அழிக்க போகிறான். இதுக்கு ஒருத்தனும் வரல. எங்கே வர சொல்லி அனைத்து கட்சியும் எங்கே போனாங்க? இந்த கம்யூனிஸ்ட்டுக்கு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எங்கே போனாங்க? தெற்க தேவேந்திரன் வடக்க வன்னியர்னு சொன்ன ராமதாஸ் எங்கே போனார்? இன்றைக்கி தமிழ் தேசியம் பேசுகிறவங்களாம் எங்கே போனாங்க? ஒருத்தவங்களும் வரமாட்டாங்க. இதுதான் நம்ம தான் இனிமேல் புரிஞ்சு நடந்துக்கணும். தேவேந்திரர்களை மட்டும்தான் காப்பாற்ற முடியும். எனவே தேவேந்திரர்கள்ட்ட கெஞ்சி கேட்குறோம். இன்றைக்கி நாங்களாம் வந்துட்டோம், நீங்களும் வரணும். நம்மெல்லாம் சேர்ந்து இந்த சின்ன உடப்பை காப்பாற்றணுங்கிறது தான் என் கோரிக்கை. 2021 எங்கள் காலையில் ஏமாற்றி 94 வரைக்கும் வச்சு அழகாக ஏமாற்றி கொடுத்துட்டீங்க. அது தப்பு. நீங்கள் முதல்ல அந்த 2013 சட்டத்தை வந்து மறைச்சிருக்கீங்க. இன்னொன்று இதை பணி செஞ்ச அதிகாரிகள் இந்த நிலத்தை எடுக்கிறதுக்கு தாசில்தார் எல்லார் மேலேயும் மோசடி வழக்கு பதிவு பண்ணணும். இவங்க செஞ்ச தப்புக்கு எல்லாரும் எங்களை ஏமாத்துறதால எங்களுக்கு 2013 இந்த நில சட்டம் என்ன எடுக்கிறது கையகப்படுத்த சொல்லுதோ அது பிரகாரம் எங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். 1 2 3 சென்ட்டுக்கு மிக இல்லாமல் வீடு கட்டி கொடுக்கணும். அந்த ஏரியாவில் எல்லா வசதியோடு இருக்கணும். இந்த விமான நிலைய பணியில் 50% எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இது கொடுக்காட்டி இங்கேருந்து ஒரு கைப்பிடி மண்ணை கூட உன்னால் எடுக்க முடியாது. எங்கள் கோரிக்கை வந்து 7 கோரிக்கை 3 வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு நீ யாருக்கு வேலை செய்கிற? நாங்கள் வந்து வரிப்பணத்தை போட்டு இந்த அரசாங்கத்தை வச்சுருக்கோம். இந்த மாவட்ட ஆட்சியரும் இல்லை எஸ்பியும் பண்ணீங்கன்னா அதனால தான் உங்களுக்கு குறப்புள்ளையும் மூலம் இல்லாத பிள்ளையும் கைகால் வழங்காமலையும் பிறக்குது. எங்களுக்கு இந்த ஊருக்கு நீ இப்படிலாம் பண்ண உனக்கு கொண்டாடி கைகால் வழங்காம போகும், உள்ள நாசமாக போயிடும். குடும்பமே அழிஞ்சு போயிடும். தெய்வம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. நாளைக்கு ஒரு சின்ன கதை சொன்னேன். அன்னைக்கு வந்து கோபுரியில் அந்த ஆசிரியரை வச்சு சேலையை பிடிச்சி இருந்தாரு. அன்னைக்கு பீஸ்மர் அங்கே உட்காந்து என்ன பண்ணாரு? வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. பீஸ்மர் வந்து கங்கையோட புத்திரன். பீஸ்மர் பார்த்தா அன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஏன்டா சேலையை பிடிச்சி இருக்கிறீங்க, திருட்டு பண்ணல, பேசாமல் இருங்கன்னா அன்னைக்கு இருந்திருப்பானுங்க. ஆனால் அவர் பேசாமல் எனக்கு உட்காந்துருந்தார். அதோட விளைவு முள்படிக்கையில் படுத்து கிடந்தாரு 2 மாதம். அப்புறம் பேன் உயிர் போகாமல். அப்போ தான் அவர் ஏன் என் உயிர் போகலன்னு கேட்டதுக்கு ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமையை நீ தடுக்க தவறிக்கலாட்டா அதுதான்டா உனக்கு இதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் அரசு அதிகாரிகளுக்கும் நமக்கு துரோகம் பண்ணுறதுனால தான் இவனுக்கு ரிட்டையர்ட் ஆகி விளங்காமல் தெருவில் தெரியுது. அதனால் அரசு வந்து அதாவது மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. நமக்கு வேலை செய்யறது அந்த கடவுளுக்கு வேலை செய்யறது. நமக்கு துரோகம் பண்ணக்கூடாதுங்கிறது அந்த அம்மாட்ட தெளிவாக சொல்லியிருக்கோம். இங்கே இந்த போலீஸை விட்டு மிரட்டுறது, இந்த அம்மா வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே போய் போட்டா எடுக்கிறது, நாங்கள் வழக்கு கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன்? உள்ளே வரக்கூடாது. நாங்கள் எந்த இடையூறும் பண்ணலை. நாங்கள் எங்கள் ஜனநாயக உரிமையை கேட்டோம் செய்யணும். இது நடக்காமல் நாங்கள் விடவே மாட்டோம். அந்த அம்மா இதை கோர்ட்டுக்கு எதுவும் போனீங்களான்னு கடிச்சு அவர் வக்கீல் சொல்லிட்டாரு. நாங்கள் போனோம். அதையும் இந்த டீ கோர்ட் எடுக்கிறதா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் எடுக்கிறதா குளறுபடியில் இன்னும் நிறையா நம்பராமல் இருக்கணும்னா எல்லாத்தையும் கேட்டு போயிருக்கு. இது என்ன பண்ணும் பாவம் எடுப்பார் கைப்புள்ள. இனி இது இல்லை, இது இங்கேருந்து போய் இனி யாரோ கலெக்டர்கிட்ட போய் சொல்லணும். கலெக்டர்கிட்ட பேசுறதுக்கு அளவுக்குலாம் இது தைரியம் கிடையாது. சொல்லுவாங்க. இனி கலெக்டரும் அமைச்சரும் பேசுவாங்க. பேசி அவங்க என்ன முடிவு போகிறாங்களோ வரட்டும். நம்ம இந்த வருவாய்த்துறை அமைச்சர்கிட்ட பேசியிருக்கோம். அவர் நம்ம 18 மாதம் சங்க அப்பா பேசினார் அமைச்சர்கிட்ட. நீங்கள் தான் எங்களுக்கு அமைச்சர், எதுக்கு வருவாய்த்துறைக்கு எடுத்ததுக்கு நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு பெட்டிஷனை வாங்கி எங்களுக்கு விசாரணையை ஒழுங்காக பண்ணி முடிக்கணும். அது இல்லாமல் எங்களை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அவர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. முறையாக நீங்கள் உங்கள் மனுக்களை கொடுங்க, நான் வாங்கி அதை நடவடிக்கை எடுக்க சொல்கிறேன்னு இருக்காரு. நம்ம வேலையை பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கோம். என்ன முடிவுனாலும் சரி, நல்ல முடிவு மீனாட்சி வைக்கிறோம் வரும். அமைதியாக இருக்கு. கார்த்திகை தீபம் நைட்டு ஆனாலும் சரி இங்கே 27 விளக்க போடுறோம். இங்கே உட்காந்து